முருகன் மற்றும் வள்ளியின் காதல் கதையை விவரிக்கிறது. சிவன் மற்றும் பார்வதியின் மகனான முருகா வட இந்தியாவில் கார்த்திக் என்று அழைக்கப்படுகிறார். அவர் கடவுள்களின் தளபதி மற்றும் திராவிட கலாச்சாரத்தில் மிகவும் பிரபலமான தெய்வங்களில் ஒருவர். பழங்குடியினரின் தலைவரான நம்பி பல மகன்களைப் பெற்றவர். ஒரு பெண் குழந்தைக்காக ஏங்கினார் என்று புராணக்கதை கூறுகிறது. ஒருமுறை நம்பி காட்டில் வேர்கள் மற்றும் கிழங்குகளை கண்டுபிடிக்க தோண்டப்பட்ட ஒரு குழியில் தடுமாறினார். அந்த துவாரத்தில் அழகான பெண் குழந்தையை கண்டான். பழங்குடியின தலைவர் அவளை தனது மகளாக வளர்த்தார். அவள் ஒரு அழகான இளம் பெண்ணாக வளர்ந்தாள். பழங்குடியினரின் திணை பண்ணையை காக்கும் கடமை இளம்வள்ளிக்கு வழங்கப்பட்டது. பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமான் நாரத முனிவரிடம் வள்ளியின் அழகை அறிந்து கொண்டார். முருகன் வேட்டையாடும் இளம்வேடனாக உருவெடுத்து வள்ளியை கவர முயன்றான். ஆனால் அவள் தயங்கினாள். நம்பி மற்றும் அவரது மகன்களின் வருகையால் அவர்களின் முதல் சந்திப்பு தடைப்பட்டது. முருகப்பெருமான் மரமாக உருவெடுத்து கண்டுகொள்ளாமல் போனார். அப்போது முருகப்பெருமான் ஒரு முதியவரின் உருவம் எடுத்து அவளிடம் உணவு கேட்டார். அவனுக்கு ஊட்டினாள். அவளை பார்த்து திருப்தியடைந்த முதியவர் தன்னை திருமணம் செய்து கொள்ளச் சொன்னார். ஆனால் அவள் தயங்கினாள். திடீரென ஒரு முரட்டு யானை சம்பவ இடத்துக்கு வர பயந்து போன வள்ளி முதியவரின் கையில் தஞ்சம் புகுந்தது. முருகப்பெருமான் தனது உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தினார். வள்ளி முருகனின் அன்புக்குரியவராக இருப்பதில் மகிழ்ச்சி அடைந்தார். கணேஷ் தனது சகோதரனுக்கு உதவ முரட்டு யானையின் வடிவத்தை எடுத்ததாக புராணங்கள் கூறுகின்றன. முருகனும் வள்ளியும் திணை வயலில் சந்தித்துக் கொண்டே இருந்ததால் காதல் மலர்ந்தது. விரைவில் அறுவடை காலம் நெருங்கியது. பழங்குடியினரின் தலைவரான நம்பியால் வள்ளி மீண்டும் கிராமத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். நம்பியின் மனைவி வள்ளி ஒருவரை காதலிப்பதை விரைவில் கண்டுபிடித்தார். ஆனால் அவர் அவரது பெயரை வெளியிடவில்லை. முருகா திணை வயலுக்கு வந்தபோது அது வெறிச்சோடி கிடப்பதைக் கண்டார். தன் காதலுக்கு இடையே நம்பி வருகிறான் என்று நினைத்தான். பின்னர் அவர் கிராமத்திற்கு சென்று வள்ளியை மலைக்கு அழைத்துச் சென்றார். நம்பியும் அவனது படையும் தன் மகளை கடத்திச் சென்றதாக நினைத்து கொண்டு மலைகளை நோக்கிச் சென்றனர். மலைகளில் இராணுவம் முருகனின் சேவலை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. நம்பி உட்பட மொத்த படையும் பலியாகவும் அளவுக்கு அது கூவியது. வள்ளியால் தந்தையின் மரணத்தை தாங்க முடியவில்லை. காதல் உண்மையான தெய்வீகமாக இருப்பதற்கு பெற்றோரின் சம்மதம் அவசியம் என்பதை நாரத முனிவர் பின்னர் முருகனுக்கு நினைவூட்டினார். முருகப்பெருமான் இறந்தவர்களை உயிர்ப்பித்து நம்பி முன் தன்னை வெளிப்படுத்தினார். முருகனை வழிபட்ட பழங்குடியினத்தவர் தன் மகளை தன் இறைவனுக்கு திருமணம் செய்து கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைந்தார். அடையாளமாக கதை பக்தி, காதல், பேரார்வம் மற்றும் காமம் ஆகியவற்றை எந்த மத கட்டுப்பாடுகளும் இல்லாமல் கொண்டாடுகிறது. மக்களிடமிருந்து விலகி நிற்காமல் தெய்வீகம் அவர்களுடன் கலந்து விடுகிறது. முருகன் மற்றும் வள்ளியின் காதல் கதையை விவரிக்கிறது. சிவன் மற்றும் பார்வதியின் மகனான முருகா வட இந்தியாவில் கார்த்திக் என்று அழைக்கப்படுகிறார். அவர் கடவுள்களின் தளபதி மற்றும் திராவிட கலாச்சாரத்தில் மிகவும் பிரபலமான தெய்வங்களில் ஒருவர். பழங்குடியினரின் தலைவரான நம்பி